வணக்கம் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ். இந்த கேள்வியை பாருங்கள். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியை பொறுத்தவரை பின்வரும் கூற்றுகளில் எது உண்மையானது? ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, ஆப்ஷன் பி 2, 3, 4 வந்து உண்மையானது. அப்போ ஆப்ஷன் 1 வந்து அந்த கூற்று வந்து தவறானது. ஆப்ஷன் 1ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மருத்துவத்தில் பட்டம் பெற்ற முதல் பெண் ஆவார். அது வந்து தவறானது. அப்போ மருத்துவத்தில் பட்டம் பெற்ற முதல் பெண் யார்? அதை பார்ப்போம். இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, ஆனந்திபாய் ஜோஷி ஆவார். இவரது வாழ்க்கை வரலாற்றை சுருக்கமாக பார்ப்போம். இவரது வாழ்நாள் வந்து 1865 1887 வரை. புனேவில் பிறந்தவர். 9 வயதில் திருமணமானவர். கணவர் வந்து கோபால் ஜோஷி. 14 வயதில் வந்து இவரது குழந்தை வந்து இறந்துவிட்டது. கணவரின் ஊக்கத்தில் 1886 அமெரிக்காவில் ஆங்கில மருத்துவத்தில் பட்டம் பெற்றார். அதாவது மருத்துவத்தில் பட்டம் பெற்ற முதல் இந்திய பெண்மணி. இவர் வந்து 1887 காச நோயால் வெறும் 22 வயதில் மறைந்தார். இருங்க நண்பர்களே, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இன்னொரு குறிப்பு படிக்கிறேன். கடம்பினி கங்குலி 1861 பீகாரில் பிறந்தார். கல்கத்தா மருத்துவக் கல்லூரியில் 1886 ஆங்கில மருத்துவம் படித்து முடித்தார். இதே ஆண்டில் தான் ஆனந்திபாய் ஜோஷி அமெரிக்காவில் மருத்துவம் முடித்தார். இருவரும் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர்கள் ஆவார். 1923 கடம்பினி கங்குலி வந்து மறைந்தார். நண்பர்களே, இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் யாருன்னு பார்த்தோம்னா ஆனந்திபாய் ஜோஷி. ஆனால் இந்தியாவில் மருத்துவம் படித்த முதல் பெண் மருத்துவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடம்பினி கங்குலி. இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் யாருன்னு கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன எழுதுவீங்க? அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.